வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, எந்த ராசிப்படி எந்த திசை வீடு மனை தலைவாசல் அமைத்தால் யோகம் தரும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போது ராசி 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கு திசைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திசையில் மனை வாங்கி வீடு கட்டி போகும்போது அவங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த திசை தான் அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய திசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த திசை, எந்த இடத்துல தலைவாசல் வச்சுக்கிட்டானா மிகுந்த ராஜ யோகத்தை அவங்களுக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் பாருங்கள், ஒரு வீடு அப்படிங்கிறது பெரிய அமைப்பு. ஏன்னா அவங்க மட்டும் போய் வசிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள் அப்படின்னு வழி வழியாக போய் இருக்கக்கூடிய இடமே அந்த அவங்க வாங்கக்கூடிய மனை ஆகும். அந்த மாதிரி தளர்த்தி வாழணும் இல்லைங்களா? போகக்கூடிய வீடு அந்த மனை சொந்த இடம் அவங்களுக்கு யோகமாகவும் இருக்கணும். ஏன்னா அவங்களும் அவங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் போய் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்லா அடுத்தடுத்து விசேஷங்கள் பெருகி வரக்கூடிய அமைப்பு, மேலே மேலே சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, இப்படின்னு பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் அமையணும் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய மனை அவங்களுக்கு யோகமாக இருந்தால் தான் அவங்க அங்கே போய் குடி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விசேஷ சுப காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் அமையும். இப்போ அந்த மாதிரி அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு ராசிப்படி எந்த திசையில் வீடு மனை வாங்கினா எந்த இடத்துல அவங்க தலைவாசலை வச்சுக்கிட்டானா அவங்களுக்கு யோகமாக இருக்கும், நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் அந்த வீடு மனையில் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசை கொடுத்துருக்காங்க. இந்த திசை அப்படின்னு ஒவ்வொரு திசை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் விரிவாக சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இது பார்த்து தான் நான் வாங்கணும். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா யார் பேரில், அதாவது யாருக்கு பேரில் ராசியில் எந்த திசை வாங்கணும்? ஒவ்வொருத்தருக்கு 4 ராசி 5 ராசி இருக்காங்க அப்படின்னா எல்லா திசையும் வாங்க முடியாது இல்லைங்களா? ஒரு திசையில் தான் வாங்க முடியும். இப்போ என்ன மாதிரி திசையில் வாங்கணும் அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்குது. சரிங்களா? ஒரு சில இடத்துல சரி மனைவி பேரில் நம்ம வாங்குகிறோம், இல்லத்தரசி அப்படிங்கிறதுனால பெண்கள் பேர் ராசியில் தான் நம்ம திசை பார்த்து அமையணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரிங்க, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் இப்போ ஒரு இடத்துல சொத்து வாங்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்க ராசிப்படி வாங்கணுமா அல்லது மனைவி ராசிப்படி வாங்கணுமா அல்லது பிள்ளைகளுடைய அமைப்பு படி வாங்கணுமா அப்படின்னா யார் பேரில் நீங்கள் சொத்து வாங்குறீங்க, யார் பேரில் அது ரிஜிஸ் ஆகுது, பத்திரம் பதிவு ஆகுது, அவங்க பேரில் அவங்க ராசியில் எந்த திசை நல்லா இருக்குமோ அந்த திசை பார்த்து வீடு மனையை அமைச்சிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நல்ல அமைப்பாக இருக்கும். பத்திரப்பதிவு ஆகுது இல்லைங்களா? யார் பேரில் அவங்க அமைப்பில் நீங்கள் இருக்கலாம். யார் பேரில் வாங்கினாலும் சரிம்மா, கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் யார் பேர் வாங்கினாலும் சரிங்க. இப்போ பத்திரப்பதிவு ஆகுது இல்லைங்களா? அந்த நிலம் யாருக்கு சொந்தமாகுது அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ராசிப்படி இப்போ வரிசையாக சொல்லிட்டு வரேன். சரிங்களா? 12 ராசிக்கும் எந்தெந்த திசை நல்லாயிருக்கும், தலைவாசல் எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரிங்களா? இப்போ மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிழக்கு திசை அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசை பார்த்து வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? சரி, அவங்களுக்கு எந்த திசையில் தலைவாசல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடகிழக்கு திசை வாசல், அதாவது கிழக்கு பார்த்து இடம் மனை வாங்கினான்னா அவங்க வீடு கட்டும்போது தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடகிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சுக்கணுங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும். கிழக்கு பார்த்து தலைவாசல் வடகிழக்கு ஒட்டின மாதிரி தலைவாசல் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வீடு நல்ல சுபிச்சமாக இருக்கும், மேல்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது ரிஷப ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தெற்கு பார்த்து வீடு அமைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது மேச ராசிக்கு சொன்ன மாதிரியே இப்போ ரிஷப ராசிக்கு இப்போ நான் சொல்கிறேங்க. சரிங்களா? இப்போ ரிஷப ராசி அப்படின்னு பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தெற்கு நோக்கிய வீடு மிக சிறப்பாக அமைப்பாக இருக்குங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு திசை நோக்கி மனை வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போ தெற்கு திசை நோக்கி மனை வாங்கினான்னா எந்த அமைப்பில் அவங்க தலைவாசல் வச்சுக்கிட்டா நல்ல அமைப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் தென்கிழக்கு தலைவாசல், தென்கிழக்கு ஒட்டியபடி
தலைவாசல் வச்சுக்கக்கூடிய அமைப்பில் வச்சு வீடு மனை அமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகமாக இருக்கும். அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு நோக்கிய திசையில் மனை வாங்கணும். தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தென் கிழக்கு ஒட்டிய தலைவாசல் அவங்க வச்சுக்கணும். சரிங்களா? நல்ல யோக பலன்கள் கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் மேற்கு திசை பார்த்து மனை வாங்கணும். மேற்கு திசையில் தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மனை வாங்கணும். அவங்களுக்கு தலைவாசல் எங்கே வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடமேற்கு, அதாவது வடமேற்கு ஒட்டியபடி அவங்க தலைவாசல் வச்சுக்கணுங்க. வடமேற்கு, அதாவது வடகிழக்கு, அதாவது மேற்கு பார்த்து இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் இந்த சைடு வந்துடணும். இந்த சைடு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சைடு ஒட்டின மாதிரி வடமேற்கில் வந்து அவங்க தலைவாசல் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல யோக பலன்கள் அவங்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது வந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வடக்கு திசை நோக்கி வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு. வடக்கு, அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு திசை வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடகிழக்கு திசை ஒட்டியபடி தலைவாசல் அவங்களுக்கு அமைச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசை பார்த்து மனை வாங்கணும். தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வடகிழக்கு ஒட்டினபடி தலைவாசல் அமைச்சுக்கணுங்க. நல்ல சிறப்பான யோகமான பலன் கொடுக்கும். அவங்களுக்கு ராசி அதிபதி யாரு, அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு, சூரிய பகவான். அவர் சூரிய பகவான் அப்படின்னு இடத்துல கிழக்கு நோக்கி உதயமாகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கிழக்கு திசை நோக்கி மனை அமைச்சு அவங்க தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடகிழக்கு ஒட்டினபடி தலைவாசல் வச்சுக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பான மனையாகவும் இருக்கும். அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறம் நல்ல சுபிட்சம், வளர்ச்சி, சந்ததி விருத்தி, நல்ல மேன்மையான அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக விட்டாங்க. சரிங்களா? அடுத்தது கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெற்கு நோக்கிய வீடு கட்டுவது மிக சிறப்பு. அதாவது கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு திசை நோக்கிய வீடு அமையக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு பாருங்கள் தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தென்கிழக்கு தலைவாசல், அதாவது தெற்கு பார்த்து மனை வாங்கணும். தலைவாசல் வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தென்கிழக்கு ஒட்டின மாதிரி தலைவாசல் வச்சுக்கிட்டா மிக சிறப்பாகவும் யோகமாகவும் தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது துலா ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேற்கு பார்த்த வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது துலாம் ராசிக்கு மேற்கு திசை மிக சிறப்பாக இருக்கும். மேற்கு திசை நீங்கள் அதாவது வீடு மனை வாங்கினோன்னா தலைவாசல் எங்கே வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேற்கு திசைனா வடமேற்கு ஒட்டினபடி தலைவாசல் வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான அமைப்பு தரும். அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் வட திசையில் வந்து வடக்கு திசையில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிக யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வடக்க பார்த்து மனை வாங்கக்கூடிய அமைப்பு. தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வடகிழக்கு ஊட்டின மாதிரி தலைவாசல் வச்சுக்கணுங்க. சரிங்களா? விருச்சக ராசிக்காரங்களுக்கு வடக்கு திசை தலைவாசல் வைக்கக்கூடிய அமைப்பு, வடகிழக்கு ஒட்டினபடி தலைவாசல் வச்சுக்கணும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிழக்கு திசை அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அமைப்பு. கிழக்கு திசை பார்த்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மனை வாங்கணும். தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வடகிழக்கு ஓட்டின மாதிரி தலைவாசல் வைப்பது மிக சிறப்பான அமைப்பை தரும். சரிங்களா? அடுத்தது மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு தெற்கு திசை வந்து மிக சிறப்பாக இருக்கும். யோக பலன்கள் தரக்கூடிய அமைப்பே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு திசை. தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தென் கிழக்கு ஓட்டின மாதிரி அவங்க வந்து தலைவாசல் வைத்துக்கும் போது மிக சிறப்பான பலனை தரும், நன்மையும் தரும். அடுத்தது கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா மேற்கு பார்த்த மனை அமையக்கூடிய அமைப்பு. அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மேற்கு வாசல் வந்து, அதாவது மேற்கு திசையை வந்து அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வைக்கக்கூடிய அமைப்பு வடமேற்கு ஓட்டின மாதிரி தலைவாசல் வச்சுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது மீனராசி. இப்போ மீனராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வட திசை வந்து மிக சிறப்பான அமைப்பை கொடுக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வடக்கு திசை மிக சிறப்பாக இருக்கும்.
தலைவாசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து அவங்க தலைவாசல் வைக்கக்கூடிய அமைப்பில் மிக சிறப்பான அமைப்பையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புங்க. இந்த மாதிரி 12 ராசியில் இந்த மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்கு வந்து இந்தந்த திசைகள் எல்லாம் மிக சிறப்பான திசை. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திசை பார்த்து மனை வாங்கிக்கிட்டு தலைவாசல் வந்து நான் சொன்ன மாதிரி இடத்துல தலைவாசல் இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. சரிங்களா? இந்த மூலையில் தலைவாசல் ஒவ்வொரு சிலருக்கு கொஞ்சம் தன்ன மாதிரிலாம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நல்ல மனை வந்து ஆயுள் நல்லா இருக்கும், மனை ஆயுள் நல்லா இருக்கும். அந்த வீட்டில் குடி போகிறவங்களுக்கும் சுபிச்சம் ஏற்படுத்தும், வளர்ச்சி ஏற்படுத்தும், அவங்களுடைய சந்ததிகள் விருத்தி ஆகும். இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கணும்னா அவங்க ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்கு உண்டான திசை பார்த்து தலைவாசலும் அந்த மாதிரி அமைச்சிக்கும் போது அவங்க போய் குடியிருக்கக்கூடிய சொந்த வீட்டில் மேல்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சொந்த வீடு வாங்குறாங்கன்னா சில அமைப்பெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது 1-2 மட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்குகிறோம், நம்ம ராசிப்படி நம்ம ராசிக்கு திசை அமைச்சு தான் நம்ம வீடு வாங்குகிறோம் அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி போய் உக்காந்துட்டாலும் அவங்களுக்கு என்னப்பா நம்ம ராசிப்படி தான்ப்பா நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம், இங்கே வந்ததுக்கப்புறமும் நம்ம மேல்மை அடைகிற மாதிரி இல்லை, அப்படியே ஒரே மாதிரி தான் போகுது, கடன் வீடு மேலே வாங்கின கடன், இடம் வாங்கினதுக்கு கடன் எதுவுமே எங்களால் கட்ட முடியல, வசதி வாய்ப்பு அப்படியே தான் இருக்குது, மேல்மை அடைகிற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவதும் உண்டு. அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இயற்கை வந்து அது கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நம்ம ராசிப்படி யோகமான அமைப்பில் திசை அமைப்பில் நம்ம வாங்கிட்டாலும் அங்கே வீட்டுக்கு சுற்றி சூழ்நிலை எப்படி இருக்குது, அப்புறம் இயற்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து நம்ம அந்த இடம் வாங்கணும். சரிங்களா? சரி, இப்போது இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிப்படி நான் சொன்ன அமைப்பில் நீங்கள் திசை அமைப்பில் வீடு வாங்கிட்டாலும் நீங்கள் வாங்கக்கூடிய இடம் அருகில் பக்கத்தில் வந்து கோயில்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? பெருமாள் கோயில், சிவன் கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் இருக்கான்னு பாருங்கள். பக்கம் ஒட்டின மாதிரி, அதை வீட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய மனை வாங்குறீங்களா அந்த பக்கத்தில் ஒட்டின மாதிரியோ அல்லது எதிரில் இருக்கிற மாதிரியோ இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா கோயிலுடைய கோபுரம் நிழல் வந்து வீடு மேலே படுறது அவ்வளோவா சுபிச்சம் கிடையாது. சரிங்களா? அது நன்மை தராது, ஏதாவது ஒரு சங்கடங்கள் கொடுக்கும், கஷ்டங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பக்கத்தில் அருகாமையாக ஒட்டின மாதிரி வீட்டுக்கு பின்னாடியோ வீட்டுக்கு முன்னாடியோ கோயில்கள், பழமையான கோயில்கள், இந்த மாதிரி ஏதாவது கோயில்கள் கோபுரம் நிழல் படுற மாதிரி இருக்கா அப்படின்னா உங்கள் ராசிப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தாலும் அங்கே இடம் வாங்காதீங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்கக்கூடிய வீடு எதுக்கால பனைமரம் இருக்கக்கூடாது, அடுத்தது ஆலமரம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் குறிப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்புலலாம் நீங்கள் அந்த ஆலமரம் நிழல் விழக்கூடாது, பனைமரம் நிழல் விழக்கூடாது, இந்த மாதிரிலாம். அதே மாதிரி வாங்கக்கூடிய சூனியம் இருக்கான்னு பார்க்கணும், வீட்டுக்கு எதிர்க்க தெரு ஏதாவது இந்த மாதிரி இருக்குன்னா நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்து தான் நம்ம வீடு வாங்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ராசிப்படி வாங்கினாலும் நாங்கள் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய மனையில் நாம் பொழைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேரன் பிள்ளைகள் அப்படின்னு வழியாக வாழணும் அப்படின்னா நாம் வாங்கக்கூடிய இடங்கள்ல நிறைய பணம் கொடுத்து வாங்குகிறோம், சொத்தாக வாங்குகிறோம். அது சுற்றியும் சூழ்நிலை எப்படி இருக்குது, இயற்கை எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அப்போ தாங்க மேலே மேலே வசதி வாய்ப்பு எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி எதுக்கால கிணறு இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்வதுண்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம இடம் வாங்கிட்டோன்னா நம்ம ராசிப்படி அமையக்கூடிய மனை வந்து நல்ல இடத்துல தலைவாசல் வைத்து நல்லபடியாக அமைச்சிக்கிட்டான்னா அந்த மனை யோகமான மனையாக இருக்கும். யோகமும் நிறைய அதிர்ஷ்டமும் தரக்கூடிய மனையாகவே இருக்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.